அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. இப்ப நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து வந்துட்டாங்க. அண்ணனும், தம்பியும் வந்துட்டு அங்க நடந்தத சொல்றாங்க. பல்லவன் தாங்க எல்லா டீட்டெயிலும் சொல்றாங்க. இந்த மாதிரி கண்டிப்பா அவங்க நமக்கு பொண்ணு குடுக்க மாட்டாங்க. அண்ணனுக்கு சந்தா இல்ல அப்படின்னு ரொம்ப சோகத்தோட சொல்றாரு. "என்னடா சொல்ற?" வீட்ல இருக்கவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. நிலா தான் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்ன என்ன பல்லவா சொல்ற?" "ஆமா அண்ணி. நம்மள அங்கேருந்து கிளப்புறக்கா தான் பொய் சொல்லியிருக்காய்ங்க. அவங்க குடுக்க மாட்டாங்க அண்ணி" அப்படிங்கிறாங்க. "அண்ணே என்ன அண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு சேரன்ட்ட வராங்க நிலா. "விடுப்பா! என்ன நடக்குதோ அதான் நடக்கும். விடு" அப்படிங்கிறாரு. "அதானே! நீ தட்டுல சோத்த போட்டு வாயில ஊட்டுனத கூட தட்டி விட்டவ. அதாவது கார்த்திகா. கார்த்திகா வந்தாங்க இல்லையா? அவங்களையே வேணான்னு சொல்லிட்டு தூக்கி பிளட்டா வந்த பொண்ண தூக்கி குடுத்தவன் நீ. இப்ப எங்கேயோ தூரத்துல இருக்கிற சாப்பாடையா நீ எடுத்து சாப்பிட போற? இவ்வளவு நல்லவனா இருக்கியேடா சேரா!" அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. அதுக்கப்புறம் சோழன் பார்க்குறாங்க. "அண்ணே கவலைய விடுண்ணே! தைரியமா இருண்ணே! ஆண்டவன் நமக்கு நல்லது பண்ணுவான்" அப்படிங்கிறாங்க. இப்ப மனோகர் வந்து வெளியில கூட்டு போணும்னு சொல்றாங்க. மாமனாருக்காக நான் இத கூட கூட்டு போமாட்டேனா? அப்படின்னு கூட்டி போறாங்க. என்னடா இவன் இப்படி பேசுறான்? மாமனார் இல்லாதப்ப என்னா பேச்சு பேசுறான்? பயமா இருக்கு. அவர் ஏதாவது பண்ணிருவாரு. கிரிமினல் மைண்டு. சரி விடு விடு. நல்லா நடிக்கிறான் அப்படின்ட்டு பல்லவனும் பாண்டியும் பேசிக்கிறாங்க. இப்ப 2 பேரும் வெளியில போறவங்க மருமகன்ட்ட ஃப்ளாட் வாங்கி தரேன், அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன்னு நம்ம எல்லாருமே ப்ரமோல பார்த்துருப்போம். ஆனா அப்படியே சோழன் அப்படியே பார்க்குறாரு. "என்ன மாப்பிள என்ன பார்க்குறீங்க?" அப்படியே பார்க்க, "ஏங்க நீங்க இத குடுக்குறீங்களே, இத நான் ஒரு வேள ஓகே சொன்னாலும் நிலா ஒத்துக்குவான்னு நெனைக்கிறீங்க? அவ ஒத்துக்க மாட்டா மாப்ள. நீங்க தான் சொல்லி ஒத்துக்க வைக்கணும். நீங்க எப்படி நிலா மேல உயிரா இருக்கீங்க. அது மாரி நீங்களும் அவ மேல உயிரா இருக்க மாரி சொல்லணும். நீ என் மேல பாசமா இருக்கியா? இல்லையா? இதெல்லாம் வாங்கு. எனக்காக வாங்கு. அப்படின்னு நீங்க சொல்லணும் மாப்ள." அப்படிங்கிறாங்க. பார்க்குறாரு. புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. நான் அவகிட்ட போய் பேசணும். அவ அப்படியே முழிக்கணும். மேலேயும் கீழயும் வானத்துக்கும் பூமிக்கும் எங்க 2 பேருக்குள்ளயும் சண்டைய வர வைக்கணும். பிரிச்சு விட்டு வெளியில அனுப்பிவிட்டு, உங்க புள்ளைய நீங்க கூட்டி போக நினைக்கணும். அதானே மாமா? வாய்ப்பில்ல மாமா, வாய்ப்பில்ல. அந்த வாய்ப்பில்லங்கிறத மட்டும் சத்தமா சொல்ல, "மாப்ள என்ன மாப்ள?" "ஆ இல்ல மாமா, நிலா கண்டிப்பா அத ஏத்துக்க மாட்டா மாமா" அப்படிங்கிறாங்க. "நீ எப்படியாவது சொல்லுங்க மாப்ள. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்ள." அப்படி பார்க்குறாங்க. "ம். என்னையும் என் குடும்பத்தையும் பிரிச்சுட்டு போறதுல அவ்வளோ உனக்கு ஆனந்தமாடா? ஏன்டா டேய்! நான் சின்ன சின்னதா என் தம்பி, அண்ணங்களோட சண்ட போடுவேன். அதுக்காண்டி என் உசுருடா என் அண்ணன் தம்பிங்க. என் நிலாவே கூப்பிட்டாலும் நான் போமாட்டேன். அத விட என் நிலா என்ன கூப்பிட மாட்டா. ஆனாலும் நீ அவ வாயால நீ வாங்கி கட்டிக்கணும். அதான் மாம்ஸ் எனக்கு சந்தோஷம் அப்டின்ட்டு, சரிங்க மாமா, நான் வீட்ல போய் பேசுறேன். நம்ம போயிட்டு பேசுவோம். நீங்களும் பேசுங்க. மாப்ள நிஜமாவா? ஆமா மாமா. நீங்க இதெல்லாம் வேணான்னு சொல்லுவீங்கன்னு நெனச்சேன். மாமா நீங்க ஆசைப்பட்டு சொல்லல. நான் எப்படி மாமா வேணான்னு சொல்லுவேன்? என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு தான் நீங்க நெனைக்கிறீங்க. ஆமா மாப்ள, ஆமா. கண்டிப்பா மாமா, கண்டிப்பா. நான் பேசுறேன் அப்டின்னு சொல்லிட்டு சோழன் வண்டிய ஓட்ட, "வாடா மவனே! கண்டிப்பா உங்கள நான் பிரிக்கிறேன் இருடா." இன்னமும் அந்த பிரிக்கிறதுலயே தாங்க நிக்கிறாரு. எப்படியாவது பிரிச்சு பணக்கார கொம்பனுக்கு கட்டி வச்சாலும், கட்டில்ல தானங்க போய் படுக்க போறாங்க. காட்டுலயா போய் படுக்க போறாங்க? இப்ப வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போறாங்க. போனா, ஆரம்பிங்க மாப்பிள மாப்பிள ஆரம்பிங்க." அப்படிங்கையில, "என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசுறீங்க?" ஒண்ணும் இல்ல நிலா, உங்க அப்பா ஒண்ணு சொல்றாரு." அப்படிங்கையில, "மாப்பிள நீங்களா சொல்லுங்க." "மாமா எப்படி சொன்னாலும் நீங்க தர்றேன்னு சொன்னத நீங்க தர்றேன்னு தானே சொல்ல முடியும். நான் கேட்டேன். அதனால உங்க அப்பா தரேன்னாரு. டிவி எல்லாம், ஃப்ளாட்டு எல்லாமே." அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? "நீங்க தானே எல்லாம் தர்றேன். நீங்க தனியா போயிருங்க மாப்பிள. என் பொண்ண கூட்டிக்கிட்டு உங்க பொண்டாட்டி வேணான்னு சொன்னாலும், உங்க மேல இருக்க பாசத்த காட்டி மிரட்டியாவது நீங்க கூப்பிடணும். என் மேல பாசம் இருக்கா? இல்லையாடி? வாடி நம்ம தனி குடித்தனம் போவோம். அப்படிலாம் நீங்க சொல்லி நிலாவ கூப்பிடணும் மாப்ள. அப்படின்னு நீங்க தானே மாமா சொன்னீங்க. அத நீங்க சொன்னா தானே நல்லாருக்கும். நான் சொல்ல மாட்டேன் மாமா. நான் சொல்ல மாட்டேன். பாருங்க நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்களா சொல்லிக்கங்க. அட பாவி! சொல்லலன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டியேடா! இது யாரோட மைண்ட் வாய்ஸு? மாமனார் மைண்ட் வாய்ஸ் நெனைக்கிறீங்களா? இல்லங்க. பல்லவனோடதுங்க. அவரு தாங்க எதுக்கெடுத்தாலும் எது யார் என்ன பண்ணாலும் கரெக்ட்டா கவுண்டர் குடுக்குறது. இப்ப நிலா பாக்குறாங்க. "என்னம்மா என்னப்பா? என்ன நீங்க சொல்றீங்க? என்ன அவன் சோழன் சொல்றாரு?" அப்படிங்கல. "இல்லம்மா அது வந்தும்மா, நான் உனக்கு நல்லதுதாம்மா நான் நெனைக்கிறேன். பெத்தவங்க பிள்ளை நல்லா இருக்கணும்னு தானே நெனைப்போம். டிவி இல்லன்னு நீ கஷ்டப்படுறேன்னு நான் உன்ட்ட வாங்கி தரேன்னு சொன்னேன். புள்ள எல்லாத்துக்கும் கஷ்டப்படுதேன்னா, எந்த பெத்தவங்க தான் சும்மா இருப்பாங்க? 10 பைசா இல்லாதவங்க கூட கடன உடன வாங்கி குடுப்பாங்க. நான் நல்லா இருக்கேன். உனக்கு நான் செய்ய மாட்டேனா?" அப்ப பாக்குறாங்க நிலா. "அப்பா நீங்க சொன்னதிலே பதில் இருக்குப்பா. என்னம்மா 10 பைசா இல்லாதவங்க கூட கடன உடனே வாங்கி குடுக்குறாங்க பாருங்க. அங்க தான் இருக்கு உண்மையான பாசமும், காதலும். தான் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு தர்மம் எடுத்து கூட கடன் வாங்கி, வட்டிக்கு வாங்கி கூட குடுப்பாங்க. அதுல பாசம் இருக்கும்பா. ஆனா ஆனா என்னம்மா சொல்ற? அப்ப என்ட்ட இதுல பாசம் இல்லையா? இருக்குப்பா, இல்லன்னு சொல்லல. ஆனா அத விட ஆணவம், அகங்காரம், கௌரவம்
அடுத்தவங்கள மட்டப்படுத்தி நான் தான் வசத்தி அப்படிங்கிறக்காக நீங்க வாங்கி குடுக்க நினைக்கிற பாருங்க. அந்த அசிங்கம் தான் என் இதுல தெரியுது. நீங்க சொல்றதுல. என்னம்மா சொல்ற? பெத்த தகப்பன பார்த்து இப்படிலாம் பேசுற? ஆமாப்பா. எவ்வளோ குரூர புத்தி. எங்கள எப்படியாவது பிரிச்சு கூட்டி போணும்னு நினைக்கிறீங்களே! ஒரு தேன் கூட்ட கலைக்கிறது எவ்வளோ பெரிய பாவம். தெரியுமா? தெரியாதா? இப்படி இருக்கிறவங்கள பத்தி நான் எப்படிப்பா பெருமையா நினைக்க முடியும்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்லப்பா. அது அப்படி இப்படின்னு ஏதோ சொல்ல பார்க்குறாரு. அப்பா தயவு செஞ்சு சொல்றேன். எனக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம். இந்த குடும்பத்துல தான் நான் வாழ்வேன். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும். இங்க இருக்கிறவங்க யாரு என்ன வேணாலும் நெனச்சு போனாலும் போகட்டும்னு நான் விடவும் மாட்டேன். எல்லாத்தையும் கட்டுக்கோப்பா இங்க இருக்க வச்சு, வாழ வச்சு பாப்பேன். இங்க 4 மருமகளும் ஒண்ணா வந்து 4 மருமகளும் இதே வீட்ல நாங்க வாழுவோம். நீங்க பாப்பீங்க. நல்லா வாழுவோம். ஓகேவா? இப்ப தயவு செஞ்சு வந்த வேலைய முடிச்சுட்டு கிளம்புறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து அப்படி கும்பிட ஆடி போறாருங்க. மாப்ள போதும் மாப்ள. உங்க பொண்டாட்டிட்ட நல்லபடியா பக்குவமா பேசுங்கன்னு சொன்னா, என்னைய போட்டு குடுத்து கோர்த்து விட்டீங்கல்ல. மாமா நான் பக்குவமா இப்ப பாருங்களேன். நிலா பாவம் நிலா உங்க அப்பா. மன்னிச்சிரு நிலா. வா நிலா நம்ம 2 பேரும் ஒண்ணா தனி குடித்தனம் போயிருவோம். எல்லா பொருளும் கிடைக்கும். அப்படின்னு கால்ல விழுந்து கெஞ்சுறாரு. என்ன சோளா? என்ன தள்ளுங்க, தள்ளுங்க அப்படின்னு தள்ளி விடுறாங்க. ச்சே! நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு கத்த, பாத்தீங்களா மாமா? நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு தான். சும்மா தான் பண்ணேன். சும்மாவுக்கே உங்க மக சூத்திரவாளியா ஆடுறா. நான் என்ன பண்றது சொல்லுங்க? எப்படி மாமா நான் கேட்க முடியும்? அப்படிங்கல, மாப்ள அது வந்து அப்படிங்கல, சரி, சரி விடுங்க, விடுங்க. நான் என்ன பண்றது மாமா? உங்க பொண்ணோட இதுதான். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படிங்க. சரி மாப்ள, சரிம்மா நான் கிளம்புறேன். ஆனா என்னைக்கு வேணாலும் என்னைக்கா இருந்தாலும் நீங்க எனக்கு கேட்கலாம். இந்த மாமா உரிமையா செய்வேன். சரிங்க மாமா, நீங்க போங்க. அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு திரும்புறாரு. நிலா பாத்தீங்கன்னா, வானத்துக்கு பூமிக்கு அவர் சோழன் சொன்ன மாரியே நிக்கிறாங்க. "ஏய் என்ன? என்ன?" எல்லாரும் பாக்குறாங்க. "ஏன்டா சோளா, அவரு சொன்னா வந்து கூட்டிட்டு வந்து நிப்பியா?" "ஐயோ! அண்ணே என்னண்ணே இப்படிலாம் சொல்றீங்க? நான் எப்படிண்ணே ஏத்துக்குவேன்? அப்ப அங்கேயே முடியாதுன்னு சொல்லி கட் பண்ண வேண்டியது தானடா?" அட நீங்க வேற. என் பேச்ச கேட்பாங்களா? என் பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லையில, "என்ன பொண்டாட்டி?" அப்படின்னு சொல்லிட்டு காத பிடிச்சு திருகுறாங்க. "எங்கடா அந்த கம்ப எடு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்ட எடுத்துட்டு வந்து 4 சாத்து சாத்துறதுக்கு விரட்டுறாங்க. "ஐயோ! அம்மா என்னடி? நான் சொல்றது முழுசா கேளுடி" அப்படிங்கிறாங்க நம்ம சோழன். "பாருங்க நான் கேட்க மாட்டேன். எப்படிங்க நீங்க அவர்ட்ட சம்மதிச்சு வர முடியும்? ஏய் ஏய் கிறுக்கி கிறுக்கி" அப்படின்னு சொல்லிட்டு, "நில்லு நில்லு" அப்படின்னு ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம், "இங்க பார், கண்டிப்பா என் பொண்டாட்டி மாட்டேன்னு சொல்லுவான்னு எனக்கு தெரியும். என் வாயால சொன்னேன்னா அவரு ஒத்துக்க மாட்டாரு. இந்த வேணாம், எப்படி மாமா இப்படிலாம் நீங்க எப்படிப்பா நீங்க இப்படி வரப்போச்சு? இந்த குடும்பம் தான் எனக்கு உசுரு" அப்படிங்கிற வார்த்தைய, என் புருஷன் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற என் பொண்டாட்டி வாயால சொல்ற வார்த்தைய நான் கேட்கணும். காது குளிர கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் நிலா. அதனால தான் உன் வாயாலயே சொல்லணும்னு வந்தேன். அதே மாரி நீ சொல்லிட்ட. பரம திருப்தி. இதுக்காக தான் நிலா நான் கூப்பிட்டு வந்தேன். மத்தபடி நான் எப்படி நிலா போவேன்? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அப்படின்னு சொன்னத சொல்றாரு. என் அண்ணன் தம்பிங்க தான் எனக்கு உசுரு. என் பொண்டாட்டியே போன்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன். என் குடும்பம்யா, என் உயிர்யா. இன்னைக்கு வந்த நேத்து வந்த உன் பொண்ணுக்கே என் பொண்டாட்டிக்கே இந்த வீட்டோட அருமை தெரியல. எனக்கு எப்படி இருக்கும்? இந்த வீட்லயே பொறந்து வளர்ந்தவன். இத விட்டு எப்படியா போவேன்? இதெல்லாம் நான் சொல்லிட்டு தான் வந்தேன் நிலா அப்படிங்கிறாங்க. அண்ணன் தம்பி எல்லாரும் கட்டிக்கிறாங்க. நான் விடமாட்டேன். ஏன்னா சும்மா நான் பல்லவா நான் உன்னையெல்லாம் திட்டுறதெல்லாம் சும்மாடா. அது அப்பப்ப நடக்குறது. அதுக்காண்டி உங்களையெல்லாம் நான் விட்டு குடுத்துருவேனாடா வாழ்க்கை வந்துருச்சுன்னு. அண்ணே நான் கூட நீ சுயநலவாதின்னு நெனச்சேனே. போங்கடா இப்படி பேசிட்டீங்களே, இப்படி நெனச்சிட்டீங்களே என்ன பத்தி. அண்ணே 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 மன்னிச்சிடுண்ணே அப்படின்னு எல்லாம் கட்டி பிடிச்சுட்டு அழுக. நிலாவும் அப்படி கண்ண துடைக்கிறாங்க. எப்படி? அப்படின்னு கண்ணடிக்கிறாரு. நீ வாடி உனக்கு இருக்கு உள்ளுக்குள்ள. ஐயோ! நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணேனா? வா வா. நீ ஒரு வார்த்தை எங்க அப்பாட்ட விட்டில்ல. அதுக்கு இருக்கு உனக்கு இன்னைக்கு. என்ன விட்டேன்? என்ன விட்டேன்? அப்படிங்கிற மாரி பாக்க, நீ வா வச்சுக்கிறேன் அப்படிங்கல. சரிண்ணே கொஞ்சம் என் பொண்டாட்டிட்டயும் பேசிட்டு வந்துர்றேன் அப்படின்னு எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு உள்ளுக்க போகுதுங்க. வேக வேகமா நிலாவ புடிச்சு உட்கார வச்சு கதவ சாத்தி, ஐயோ! சாமி தாயி நான் என்னடி பண்ணேன்? உனக்காக தானடி நான் எல்லாமே பேசினேன். எனக்காக பேசினது இருக்கட்டும். அது என்ன? என் பொண்டாட்டியே கூப்பிட்டுட்டு வெளியில போன்னு சொன்னாலும் நான் மாட்டேன். சொன்னீங்கல்ல. என்ன நிலா உனக்கு பிடிக்காது தானே இத விட்டு விட்டு போறது? அதனால தான். அது வேற விஷயம். இப்ப சொன்ன பாயிண்ட்ட வாங்க. அப்ப நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? நீ சொன்னா எல்லாத்தையும் கேட்பேன். அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா? நடிப்பா? நடிப்பா நிலா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுற மாரி சொல்ல, இங்க பாருங்க இந்த அழுகுற மாரி மூஞ்சிய வச்சுக்கிட்டீங்க, அடிப்பேன் அடிப்பேன் அப்படின்னு காலர புடிச்சு சாத்து சாத்துன்னு முதுகுலயே சாத்துறாங்க. ஐயோ! நிலா நிலா அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன? நான் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்களா? ஐயோ! நிலா இப்ப நீ சொல்லு. என்ன சொல்லுவீங்க? சொன்னா? சொன்னா நான் அந்த வானத்தையே உன் காலடியில வளைச்சு போடுவேன். அப்படியா? அப்படிங்கிறாங்க. ஐயோ! பாக்குறாங்க. சொல்லிப்புட்டாளே. எங்க? வானத்த வளைச்சு கீழ காலடியில போடுவேன்னு சொன்னீங்க? இதோ பாரு! அப்படின்னு இவரு அப்படியே குனிஞ்சுகிட்டு அப்படி காலடியில கிடக்குறாரு. என்ன பண்றீங்க? நீ தானே கேட்ட, வானத்த வளைச்சு கீழ காலடியில போடணும்னு. நான் தான் வானம். என்ன பொறுத்தவரைக்கும் நான் தான் வானம். அதான் வளைஞ்சு கீழ காலடியில போட்டேன். எப்படி? ஐயோ! சோளா அப்படின்னு சொல்லிட்டு முதுகுல தட்டிட்டு அப்படியே குனிஞ்சு காத கடிச்சு கட்டி பிடிக்கிறாங்க.
எப்படி அப்படின்னு நெத்திய கடிச்சுக்கிட்டு, நெத்திக்கு நெத்தி இட்டிக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமா பாக்க, "என்ன?" அப்படிங்கிறாங்களா. "எப்புட்றா? நீ சூப்பர்டா! கிரேட்டுடா! நல்ல வேளை எங்க அப்பா சொன்னதுக்கு எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்னு சொல்லாம, நீ இப்படி சொல்லிட்டேன் பாத்தீகளா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்ல, "நிலா, சாரி நிலா." "எதுக்கு?" "இல்ல, என் பொண்டாட்டியே சொன்னாலும்னு நான் சொன்னேன்ல." "ஏய் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. ஆணுங்கிறவன் பெண்கள எல்லாத்துக்கும் வளைஞ்சு போக்கூடாது. சின்ன சின்ன நேரத்துல தப்பு செஞ்சா அந்த மனைவிக்காண்டி தட்டி கேட்கலாம். தப்பே இல்ல." "என்ன நிலா? எப்படி நிலா?" அப்படிங்கிறேன். "என்ன? என்ன?" "இல்ல, இப்படிலாமா நீ பேசுவ? நீ சூப்பர் நிலா. வேற லெவலு. பொண்ணுக்கு பொண்ணு கரெக்ட்டா நான் தான் தப்பு பண்ணாலும் நான் சரிதான் பண்ணுவோம்." அப்படின்னு தான் எல்லா பேரும் பேசுவாங்க. நெறைய பேர் பேசுவாங்க. ஆனா நீ தப்பு பண்ணுனா பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, தண்டிக்கலாம், தட்டி கேட்கலாம். அடங்கி போகக்கூடாது. போக வேண்டிய இடத்துல போகணும். விட்டு குடுக்க வேண்டிய இடத்துல விட்டு குடுக்கணும்னு. ஐய்யய்யய்யய்யோ! என் பொண்டாட்டி நீ கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும். ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோழன் பேச பேச நிலாவுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம். நிலாவ பார்க்குறாரு. நிலா சோழன பார்க்க, "என்ன?" அப்படிங்கிறாங்க. "என் பொண்டாட்டி அழகுடி. அறிவுலயும் சரி, அழகுலயும் சரி, குணத்துலயும் சரி, அப்படியே சிலை தெரியுமா? டேய் சோழா நீ குடுத்து வச்சவன்டா. எப்புட்ரி எப்புட்ரி?" அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வந்து அப்படியே அந்த உதட்ட பிடிக்க, அந்த உதடு 2 அப்படியே துடு துடுன்னு துடிக்குதுங்க. நிலா பார்க்குறாங்க. "என்ன சோழா?" "இல்ல நிலா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ தேவதைடி என் வாழ்க்கையில கிடைச்சதுக்கு. நான் தான்டா குடுத்து வச்சிருக்கணும். ஒரு பொண்டாட்டி இப்படி ரசிச்சு கொஞ்சறதுக்கு எவ்வளோ பெண்கள் ஏங்குறாங்க தெரியுமா? குடுத்து வச்சவன் நான் தான்." அப்படின்னு கொஞ்சி பேசுறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.